நம்ம அவசரமா எங்கேயாச்சும் கிளம்பிட்டு இருப்போம். அந்த சமயம்னு பார்த்து நம்ம தேடுற பொருள் வந்துட்டு கிடைக்கவே கிடைக்காது. இது எங்க போச்சு, இங்கே தானே வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி வீடு முழுக்க தேடி பார்ப்போம். ஆனா எங்கேயுமே கிடைக்காது. ஆனா அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி தேடிட்டு இருப்போம். அப்ப சம்மந்தமே இல்லாம திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடி கிடைக்கும். இதை நீங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் 1984 ஒரு குற்றம் நடந்திருக்கு. அந்த குற்றவாளியை யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. இதனால அந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு கேஸாவே மாறிடுது. இப்படி இருக்கிறப்ப 2019 சம்பந்தமே இல்லாம இன்னொரு இடத்துல ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது. இதனால இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ரீஓபன் ஆகுது. இந்த சமயம் குற்றவாளியை போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? இந்த மாதிரியான ஒரு கேஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். February 9, 1972 சாண்டா பார்பரா, கலிபோர்னியா. இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல டெரி அப்படின்றவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை ஒண்ணு பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஜெனல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையுடைய அம்மாவான டெரிக்கு வெறும் 13 வயசு தான் ஆச்சு. அந்த வயசுல அவங்களுக்கு கல்யாணமாகி குழந்தையும் பிறந்திருந்தது. சொல்ல போனா அவங்களுடைய அம்மாவான டெரிய ஒரு குழந்தை தான் அப்படிங்கறதுனால இந்த குழந்தைய எப்படி அவங்க ஒழுங்கா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெனலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு கொடுத்துட்றாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்தது எல்லாமே அந்த ஆர்ஃபனேஜ்ல தான். இப்படி இருக்கிற அந்த சமயத்துல தான் ஜிம் அப்புறம் க்ளோரிஸ் அப்படின்ற ஒரு தம்பதி நம்ம ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆசைப்பட்டு அந்த ஆசிரமத்துக்கு வராங்க. இப்படி வந்து இவங்க இந்த ஜன்னலை பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகுது. இதனால இந்த பொண்ணை நாங்க எங்களோட கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி எல்லா ப்ரொசீஜர்ஸுமே முடிச்சிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. இதுல இந்த ஜிம் க்ளோரிஸ் அப்படின்ற அந்த தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு ஜெனிஃபர். இவங்க ரெண்டாவதா ஒரு பொண்ணை தத்து எடுத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஜன்னலை வந்துட்டு கூட்டு போறாங்க. இதுல ஜெனிஃபருக்கும் ஜன்னல் வந்துட்டு ரொம்ப பிடிச்சு போகுது. நமக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஜிம் அப்புறம் க்ளோரிஸ் இவங்க ரெண்டு பேருமே எப்படி ஜெனிஃபரை பாத்துக்கிறாங்களோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணையும் பாத்துக்கிறாங்க. இப்ப ஜிம், க்ளோரிஸ், ஜெனிஃபர், ஜன்னல் இவங்க 4 பேருமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. ஜிம்முக்கு கொலராடோல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபல் வேலை கிடைக்குது. இதனால இவங்க எல்லாருமே கலிபோர்னியால இருந்து கொலராடோவுக்கு போறாங்க. இப்ப ஜன்னலுக்கு 12 வயசு ஆகுது. இவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஜன்னல் எந்த மாதிரியான ஒரு பொண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரொம்பவே ஆக்டிவான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதை போயிட்டு டீப்பா போய் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கும். இதனாலே அவங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு பர்சனாவும் இருந்திருக்காங்க. அந்த ஸ்கூல்ல நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிலையும் இவங்க போயிட்டு கலந்துப்பாங்களாம். சொல்லப்போனா அந்த ஸ்கூல்ல ஒரு சிங்கிங் குரூப் ஒன்று இருக்கு. இந்த ஜன்னல் அந்த சிங்கிங் குரூப்ல ஒரு மெம்பராகவும் இருந்திருக்காங்க. ஷார்ட்டா சொல்லப்போனா ஜன்னலோட பேரை சொன்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுமா. இப்படி இருக்கிறப்ப டிசம்பர் 20, 1984 கிறிஸ்மஸ்க்காக அந்த இடத்துல ஒரு பெரிய கான்சர்ட் ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிய வருது. இந்த கான்சர்ட்டுக்கு எக்கச்சக்கமான குரூப்ஸ் போயிட்டு கலந்துக்கிறாங்க. நாங்களும் பாடுறோம் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலுடைய அந்த ஸ்கூல் குரூப்பும் போயிட்டு நாங்க இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்றாங்க. அந்த டிசம்பர் 20 நடக்கக்கூடிய அந்த ஈவெண்ட்டுக்காக இந்த ஒட்டுமொத்த குரூப்புமே வந்துட்டு பயங்கரமா பிராக்டிஸ் பண்றாங்க. இதுக்காக ஜன்னலும் 1 மந்தா வந்து பிராக்டிஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா கரெக்டா அந்த கான்சர்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுது. இதனால அவங்க அம்மா க்ளோரியா வந்துட்டு அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டரை பார்த்து இவங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க, டேப்லெட்ஸ் போட்டுக்கிறாங்க. ஆனா எது பண்ணியுமே இவங்களுக்கு சரியாகல. இதனால இவங்க அம்மா க்ளோரியா வந்துட்டு நீ ஒன்னு கான்சர்ட்டுக்கு போக வேணாம், வீட்டிலே படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட ஜன்னலுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இல்லம்மா, இதுக்காக நான் 1 மாசமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம இந்த கான்சர்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நிறைய லீவ் வருது. அந்த கான்சர்ட்லயே வச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நான் கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட அவங்க அம்மா க்ளோரியாவுக்கு இந்த விஷயத்த மறுக்க முடியல. சரி, நம்ம பொண்ணும் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி சரி போயிட்டு நீ கலந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் தந்துட்டு உடனே நீ வீட்டுக்கு வந்துடணும், வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜன்னலும் சரிமா நான் கான்சர்ட் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டிசம்பர் 20 அன்னைக்கு கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஜன்னலும் போயிட்டு அந்த கான்சர்ட்ல கலந்துக்கிறாங்க. அந்த கான்சர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அந்த சமயத்துல ஜன்னலோட வீட்டுல இருந்து யாருமே வந்து அந்த கான்சர்ட்டுக்கு வர கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு தான் அவங்க அக்கா ஜெனிஃபருக்கு பேஸ்கெட் பால் மேட்ச் ஒன்று நடந்துட்டு இருந்தது. இந்த மேட்சுக்கு கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஜிம் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணி தந்திருந்தாரு. இதனால அவங்க அப்பா ஜிம் வந்துட்டு ஜெனிஃபருடைய பேஸ்கெட் பால் மேட்சை பாக்குறதுக்காக அங்க போயிடுறாரு. இப்ப ஜன்னலுடைய அம்மாவான க்ளோரியாவும் வந்துட்டு அந்த இடத்துல இருக்க கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க கலிபோர்னியாவுக்கு போயிட்டாங்க. இதனால அன்னைக்கு ஜன்னல் அந்த கான்சர்ட்ல தனியா தான் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அந்த கான்சர்ட் முடியுது. சுத்தி இருக்கக்கூடிய அவங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே கிஃப்ட்டை கொடுத்துட்டு மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கான்சர்ட் விட்டு கிளம்புறாங்க. இவங்க அவங்க
அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயிட்டா கான்சர்ட்டை விட்டு வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அந்த சமயத்துல தான் இந்த ஜன்னலுடைய ஃப்ரெண்டான டியானா அப்படின்றவங்க வந்துட்டு எங்க நீ வீட்டுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு ஜன்னல், ஆமா நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, நீ தனியா எப்படி போவ, வெயிட் பண்ணி என்னோட அப்பா வந்துருவாங்க, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னை டிராப் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஆரம்பத்துல ஜன்னல் வந்துட்டு இல்ல நானே தனியா போய்க்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டியானா நைட் ஆக போது சொன்னா கேளு, நாங்களே வந்து உன்னை டிராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா டியானாவோட அப்பாவான ராஸ் வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு இவங்க 2 பேருமே ஜன்னலை கூட்டிட்டு கரெக்டா 8:15க்கு அவங்களோட வீட்டுல போய் டிராப் பண்ணிட்டு போறாங்க. ஜன்னல் அவங்க வீட்டுக்கிட்ட இறங்குனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருக்குமே பாய் சொல்லியிருக்காங்க, மேரி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்காங்க, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க வீட்டை அன்லாக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாலுக்கு வந்து உட்காந்து டிவி ஆன் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது டிசம்பர் மாசம் அப்படின்றதுனால அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கோல்டா இருக்கும், சுத்தி பனி பொழிவா இருக்கும். இதனால ஜன்னல் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஹீட்டரை வந்துட்டு ஆன் பண்ணிட்டு மறுபடியும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க டிவி பார்த்துட்டு இருந்த அந்த சமயம் கரெக்டா 8:30க்கு திடீர்னு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய போன் வந்துட்டு ரிங் ஆகுது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜன்னல் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த போனை போயிட்டு எடுக்கிறாங்க. இவங்க ஹலோ கூட சொல்ல, அதுக்குள்ள அந்த லைன்ல இருந்த நபர் வந்துட்டு அவசர அவசரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அப்பா ஜிம் பிரின்சிபலா ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்கூல் ஸ்டாஃப். அவரு போன் எடுத்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி சார் நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா, நாளைக்கு என்னால ஸ்கூலுக்கு வர முடியாது, நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு, அதனால நீங்க தான் சார் மேனேஜ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருந்த ஜன்னல் வந்துட்டு, அங்கிள் நான் ஜன்னல் பேசுறேன், ஜிம்முடைய டாக்டர், ஜிம் இன்னும் வீட்டுக்கு வரல, வந்ததுக்கு அப்புறமா நீங்க போன் பண்ணதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை கட் பண்ணிருக்காங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க அப்பா ஜிம் வச்சிருக்கக்கூடிய நோட் பேட் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் மெம்பர் வந்துட்டு கால் பண்ணாரு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க ஹால்லே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு ஜிம் வந்துட்டு வீட்டுக்கு வராரு. இவர் வந்து பார்த்தப்ப வீட்டுடைய கதவு வந்துட்டு திறந்திருந்தது. உள்ளார டிவி பார்க்குற சவுண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தது. சரி ஜன்னல் வந்துட்டா போல இருக்கு, அவ தான் டிவி பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு கான்செப்ட் எப்படி போச்சு, நீ எப்படி பாடின அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே அவர் அந்த வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காரு. ஆனா ஜன்னல் கிட்ட இருந்து இவருக்கு எந்த விதமான ரிப்ளையும் வரல. நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ரிப்ளையும் வரல, டிவி மட்டும் தனியா ஓடிட்டு இருக்கு. ஓ ஜன்னல் வந்துட்டு நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளாடுறா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்க ஒளிஞ்சிருக்க, நான் உன்னை ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு ஒவ்வொரு ரூமா அன்லாக் பண்ணி உள்ளார போயிட்டு பாக்குறாரு. ஆனா எந்த ரூம்குள்ளேயும் ஜன்னல் இல்ல. இவர் ஒட்டுமொத்த வீட்டையுமே சல்லடை போட்டு தேடுறாரு. ஆனா எங்கேயுமே ஜன்னல் இல்ல. ஒருவேளை தன்னுடைய அக்கா ஜெனிஃபருடைய பாஸ்கெட் பால் மேட்ச் பாக்குறதுக்காக அங்க போயிருப்பாளோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இத பத்தி இவர் யோசிச்சுக்கிட்டே வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல தான் நைட்டு ஒரு 10 மணி அளவுல ஜன்னலுடைய அக்காவான ஜெனிஃபர் வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. இப்ப ஜிம் வந்து ஜெனிஃபரை பார்த்து, நான் போனதுக்கு அப்புறம் உன்னோட தங்கச்சி மேட்ச் பாக்குறதுக்கு இங்க வந்தாளா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜெனிஃபர், இல்லையே தங்கச்சி ஒன்னும் வர கிடையாது அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் புரியுது, ஜன்னல் எங்கேயோ காணாம போயிட்டாங்க அப்படின்னு. உடனடியாக அவங்க அப்பா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்த 1/4 மணி நேரத்திலே, அதாவது 10:15க்கு போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டுக்கு வராங்க. இப்படி வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் யாராச்சும் கடத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. இதுக்கப்புறமா ஜிம் கிட்ட என்ன நடந்துச்சு, கடைசியா நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ் எடுத்த உடனே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை வீட்டுக்குள்ள வந்து யாராச்சும் ஜன்னலை கடத்தி இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா வீட்டுக்குள்ள வந்து கடத்தின மாதிரியோ அந்த கடத்தின அந்த நபர் கூட சண்டை போட்ட மாதிரியோ எந்த ஒரு தடயமும் வீட்டுக்குள்ள இல்ல. வீட்டுல இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே ரொம்பவே நார்மலா தான் இருக்கு. அது பாட்டுக்கு டிவி ஓடிட்டு இருக்கு. கதவு திறந்துட்டு அவங்களாவே வெளியில போன மாதிரி தான் இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு அப்படின்னு சொல்லி எதுவுமே உடைக்கப்படல. சோ ஃபோர்ஸ் என்ட்ரி அப்படின்ற ஒண்ணு கிடையாது. அடுத்ததா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சின்ன பொண்ணு அப்படிங்கறதுனால வீட்டுல யாராச்சும் திட்டினதுனால பயந்து போயிட்டு அந்த வீட்டு விட்டு கூட ஓடி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ், நீங்க எதனாச்சும் திட்டினீங்களா, அதனாலதான் பயந்துட்டு ஓடிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே, நாங்களாம் ஒன்னும் திட்ட கிடையாது, நாங்களாம் திட்டிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸ் இதை நம்பல. அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க வந்துட்டு வீட்டுல திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஓடி போறதுனால அந்த மாதிரி கூட ஜன்னல் ஓடி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் நினைச்சு சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சாங்க. இப்படி விசாரிச்சு பார்த்ததுல இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த பொண்ணு கண்டிப்பா வீட்டு விட்டு ஓடி போயிருக்காது, இங்க வேற என்னமோ நடந்திருக்கு, வேற யாரோ ஒருத்தவங்க வந்து கடத்தி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ் ஆபீசர்ஸ் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. இது பனிக்காலம் அப்படின்றதுனால சுத்தி நிறைய பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கும். அப்படின்னா கண்டிப்பா வீட்டை சுத்தி யாராச்சும் நடந்த மாதிரியான தடயம் இருக்கும். அந்த தடயத்தை வச்சு வந்துட்டு போனது யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போய் பாக்குறாங்க. இப்படி இவங்க இந்த வீட்டை சுத்தி பார்த்தப்ப இவங்க கெஸ் பண்ண மாதிரி யாரோ ஒரு நபர் வந்துட்டு நடந்து போன மாதிரியான தடயம் இருந்திருக்கு. ஆனா அந்த தடயம் வெளியில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுனால நடந்த அந்த தடயத்தையுமே இதையோ வச்சு கலைச்ச
மாதிரி இருந்திருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா எவனோ ஒருத்தன் வந்து கடத்தி இருக்கான், கடத்தினவன் அவனோட காலடி தடம் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டும் போயிருக்கான். இது பர்பஸா பண்ண மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இது 100% கடத்தல் கேஸ் தான் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுல ஜன்னல் எப்பயுமே ஒரு ஷூ போடுவாங்க, அந்த ஷூ வந்து வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப அன்னைக்கு ஜன்னல் வந்துட்டு வெளியில ஷூ போடாம தான் போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. வெளியில அவ்வளவு பனி இருக்கு. இந்த பனியில ஷூ போடாம வெளியில போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு போலீஸ்க்கு தோணுது. இப்ப இவங்க அந்த வீட்டை சுத்தி இருக்கிறவங்க எல்லார்த்திட்டையுமே போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு நைட் எதனாச்சும் மர்ம நபரை பாத்தீங்களா, யாராச்சும் வந்துட்டு போற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆனா யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கல. ஜன்னலும் கிடைக்கல, அந்த மர்ம நபர் யார் அப்படின்றதும் கிடைக்கல. சொல்லப்போனா இந்த கேஸ்ல எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு போன குளோரியாவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனடியாக அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப ஜிம், குளோரியா, ஜெனிஃபர் இவங்க 3 பேருமே பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்ச் போறாங்க. நிறைய பிரேயர்ஸ் பண்றாங்க. ஜன்னலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவங்க நல்லபடியா திருப்பி கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய வேண்டுறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நான் $20,000 வந்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு நபர் மேல சந்தேகம் வருது. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜன்னலுடைய உண்மையான அம்மாவான டெரி. ஒருவேளை டெரி வந்துட்டு இப்ப கொஞ்சம் வளர்ந்ததுனால தன்னோட பொண்ணை பார்க்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு வந்திருக்கலாம். அதனால கூட அவங்களோட பொண்ணை யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் யோசிச்சாங்க. இதனால டெரிக்கே தெரியாம போலீஸ் ஆபீசர்ஸ் டெரியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனதுல ஜன்னல் காணாம போனதுக்கும் டெரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுது. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ரெண்டாவதா யார் மேல சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜன்னலுடைய ஃப்ரெண்டான டியானா, அப்புறம் அவருடைய அப்பாவான ராஸ். போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டு போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இதுல அவங்க கரெக்டா அன்னைக்கு நைட்டு 8:15 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு விட்டு இருந்திருக்காங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு தெரிய வருது. இதை வச்சு பாக்குறப்ப இவங்களுக்கும் இந்த கேஸுக்கும் கூட சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களே அனுப்பி வச்சிடறாங்க. இப்போ 3வதா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒருத்தங்க மேல சந்தேகம் வருது. அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜன்னலுடைய அப்பாவான ஜிம். ஏன்னா அவர் தான் ஜன்னல் வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒருவேளை அவரே கூட கடத்தி வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. ஆனா விசாரிச்சு பார்த்ததுல போலீஸ்க்கு இதுல எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. இதுல எந்த ஒரு உண்மையுமே இல்லை அப்படின்னு தெரியுது. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்தடுத்து நிறைய பேருக்கு மேல சந்தேகப்படுறாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல விசாரிச்சுட்டாங்க. ஆனா எவ்வளவு விசாரிச்சும் இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஜன்னல் காணாம போன இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வைரல் நியூஸா மாறுது. சுத்தி இருந்தவங்க எல்லாருமே ஜன்னல் கிடைச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. இவங்களுக்காக நிறைய போராட்டமும் பண்ணாங்க. இந்த போராட்டத்துக்கு மில்க் கார்ட்டூன் கிட்ஸ் அப்படின்னு சொல்லி பேரும் வச்சிருந்தாங்க. இவங்க எழுதி வச்ச அட்டை, ஜன்னலோட போட்டோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு நிறைய போராட்டம் பண்ணாங்க. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் காணாம போயிட்டு 3 மாசம் ஆகுது. மார்ச் 7, 1985 அந்த நாட்டோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு. இதுல இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜன்னல் மாதிரி இந்த நாட்டுல எக்கச்சக்கமான குழந்தைங்க வந்துட்டு காணாம போயிருக்கு. அதுல பல குழந்தைங்களை கடத்தி கொண்டு போயிருக்காங்க. சில குழந்தைங்க இப்போ உயிரோடு இருக்கு, சில குழந்தைங்க வந்துட்டு இறந்தே போயிடுச்சு. நம்ம நாட்டோட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு எல்லா குழந்தைங்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில தீவிரமா இருக்காங்க. அவங்க ஜன்னல மட்டும் கிடையாது, காணாம போன மத்த எல்லா குழந்தைங்களையும் கண்டுபிடிச்சு தருவாங்க. அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. Well over 1 million American children disappear from their homes or neighborhoods every year, causing, as we can all understand, heartbreaking anguish. For example, I learned about Jonelle Matthews of Greeley, Colorado. இது நடந்த அடுத்த கொஞ்சம் மாசம் ஆகுது. ஆனா இந்த கேஸ்ல எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்ல. இதனால அந்த கேஸ் கொஞ்சம் கூட நகராம அங்கேயே நிக்குது. இவ்வளவு மாசங்கள் போயிருச்சு, ஜன்னல் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பா அவங்க இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க. ஜன்னலோட ஞாபகார்த்தமா அவங்க படிச்சுட்டு இருந்த அந்த மிடில் ஸ்கூல்ல ஒரு மரத்தை வச்சு அந்த மரத்துல ஜன்னலோட பேர்ல அந்த மரத்துல போர்ட்லாம் வைக்கிறாங்க. ஆனா வருஷங்கள் போக போக அப்படியே ஜன்னல் எல்லாருமே மறந்துட்டாங்க. இவங்க ஜன்னலுக்காக வச்சிருந்த அந்த மரத்தையும் இவங்க ஒழுங்கா பாதுகாக்கல. இப்ப அங்க அந்த போர்டும் இல்ல. இப்ப 1997ல குளோரியாக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர் எழுதினது டெரி. எனக்கு என்னமோ என்னோட பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்கு, ஒரே ஒரு தடவை நான் என்னோட பொண்ணை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க குளோரியாவுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த லெட்டரை பார்த்த இவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. இதனால ஜிம் அப்புறம் குளோரியா இவங்க 2 பேருமே டெரி நீங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. டெரியும் வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்ட டெரிக்கு பயங்கரமா கோவம் வருது. இவங்க 2 பேருமே சேர்ந்து நடந்ததெல்லாம் சொல்ல ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சமாதானம் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் டெரியும் குளோரியா ஃபேமிலி கூட அடிக்கடி டச்சில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. குளோரியோட ஃபேமிலி வந்துட்டு பிலிப்பைன்ஸுக்கே கூட்டி போறாங்க. இதுக்கப்புறமா ஜெனிஃபருக்கு கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு குழந்தை பிறக்குது, அவங்க ஹஸ்பண்ட் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி அவங்க மொத்தமா கொலோராடோ செட்டில் ஆகுறாங்க. அப்ப ஜன்னல் காணாம போகி கிட்டத்தட்ட 10 வருஷம் முடியுது. இந்த கேஸ் ஆரம்பிச்சு 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு இந்த கேஸ்ல எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல, எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல அப்படின்றதுனால இது ஒரு கோல்டு கேஸ் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்றாங்க.
அதுவும் போக ஜென்னல் வந்துட்டு இறந்து தான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. இப்படி 35 வருஷம் போகுது. ஜூலை 23, 2019 அது ஒரு செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஒரு 4:50 மணிக்கு ஒரு ஃபேமிலி புதுசா வாங்கினா அவங்களோட வீட்டுல பைப் லைன் கனெக்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க தோண்டிட்டு இருந்தப்ப மண்ணுல ஏதோ வித்தியாசமா இருக்கிறத இவங்க பாக்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா கையிலே வந்துட்டு இவங்க தோண்டி பார்த்திருக்காங்க. இப்படி தோண்டி பார்த்தப்ப அந்த நிலத்துக்குள்ள இருந்து இவங்களுக்கு ஒரு எலும்பு கூட கிடைக்க உடனடியே இந்த விஷயத்தை இவங்க போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வராங்க. வந்து அந்த எலும்பு கூட எடுத்துட்டு போயிட்டு லேப்ல வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. எடுத்த உடனே இது ஒரு பொண்ணுடைய எலும்பு கூட அப்படின்னு தெரியுது. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட ரெக்கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய காணாம போன பொண்ணுங்க எல்லாத்தோட டிஎன்ஏ சாம்பிளையும் இதோட வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி இவங்க கண்டினியூஸா வச்சு மேட்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு டிஎன்ஏ கூட இது 100% மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. இங்க கிடைச்சிருக்க அந்த எலும்பு கூட வேற யாரோடதும் இல்ல, ஜென்னலோடது தான். இந்த விஷயம் தெரிய வந்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு புது க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த கேஸை ரீஓபன் பண்றாங்க. இந்த எலும்பு கூட கிடைச்ச அந்த இடம் வந்துட்டு எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க காணாம போன அந்த வீட்டுல இருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. 35 வருஷம் கழிச்சு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு இடத்தை தோண்டி அந்த இடத்துல இந்த எலும்பு கிடைக்க போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை ரீஓபன் பண்ணிருக்காங்க. ஆனா என்னதான் ரீஓபன் பண்ணாலும் இதுல இவங்களுக்கு வேற எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. இருந்தாலும் இவங்க விடாம பல பேர்த்த விசாரிச்சுட்டே இருந்தாங்க. இப்படி விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயம் தான் இவங்களுக்கு ஒருத்தங்க மேல சந்தேகம் வருது. அந்த நபருடைய பேரு ஸ்டீவன் பான்கே. யார் இந்த ஸ்டீவன் பான்கே? இவர் 2014ல இருந்து 2018 வரைக்கும் கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான வேலையில் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி 2010ல கவர்னர் எலெக்ஷனுக்காக இவர் போட்டியிட்டு இருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய இந்த பான்கே அப்படின்ற இந்த நபர் மேல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எதனால சந்தேகம் வந்துச்சு? ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஜென்னலோட கேஸை ரீஓபன் பண்ணதுல இருந்து இந்த பான்கே அப்படின்ற இந்த நபர் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நிறைய தடவை கால் பண்ணி இந்த கேஸ்ல எதனாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, யாராச்சும் கொலையாளியை கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இவர் ஒரு தடவை 2 தடவை விசாரிச்சா பரவாயில்ல, சும்மா நேர்ல போயிட்டு விசாரிச்சிருக்காரு, போன் பண்ணி விசாரிச்சிருக்காரு. இதே வேலையா இருந்திருக்காரு. சொல்ல போனா இவர் எதனாச்சும் தடயம் கிடைச்சாதா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சந்தேகமா இருந்தது. அவங்க முதல்ல என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜன்னல் அப்படின்ற அந்த பொண்ணு கேஸை இவர் ஃபாலோ பண்றாரு போல இருக்கு. அந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய அக்கறையில தான் இந்த கேஸை நீங்க சால்வ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்காரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மட்டும்தான் மீடியாவில் சொல்லியிருக்காங்க. பல விஷயத்தை மீடியாவில இருந்து மறைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அன்னைக்கு அந்த வீட்டுக்கு வெளியில பனியில காலடி தடம் கிடைச்சது, அதை வந்து களைச்சு விட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த போலீஸ் ஆபீசர்ஸ் வெளியில் இருக்கக்கூடிய மீடியா யார்கிட்டயுமே சொல்ல போனா இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலுடைய ஃபேமிலிக்கே தெரியாது. இப்படி இருக்கிறப்ப இந்த பான்கே அப்படின்ற அந்த நபர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தடவை தவறுதலா உளறிடுறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கால் பண்ணி இந்த கேஸ்ல எதனாச்சும் முன்னேற்றம் இருந்ததா, எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைச்சதா, க்ளூ கிடைச்சதா, அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு காலடி தடம் வச்சு அதை கலைச்ச மாதிரி இருந்ததுல அதை பத்தி எதனாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா அப்படின்னு கேட்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தகவலை இது வரைக்குமே அவங்க வெளியில யாருக்கிட்டயுமே சொல்லல. இதுதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பான்கே மேல சந்தேகம் வர்றதுக்கான முதல் காரணம். இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் பான்கேவுக்கே தெரியாம அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் என்னென்னலாம் பண்றாரு அப்படின்ற அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க. இப்ப பான்கே அவரோட ஒய்ஃப் கூட இல்ல, அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்ற விஷயமும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிய வருது. கரெக்டா 35 வருஷத்துக்கு முன்னாடி ஜன்னல் காணாம போன அந்த வீட்டுல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல தான் இந்த பான்கேவும் அவங்களோட ஒய்ஃபும் வந்துட்டு தங்கி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜன்னலும் அவங்களோட ஃபேமிலியும் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு போவாங்க. அந்த சர்ச்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பான்கே வந்துட்டு யங் பாஸ்டரா இருந்திருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பான்கே மேல இருந்த சந்தேகத்தை இன்னுமே அதிகரிக்குது. செப்டம்பர் 4, 2019 இந்த பான்கேவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் வாரண்ட்டை வாங்கிட்டு வராங்க. இதுக்கப்புறமா இவங்க பான்கேவை மீட் பண்ணி நாங்க ஒன்னு அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் பான்கேவோட வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. இப்படி சர்ச் பண்ணி பார்த்ததுல அந்த வீட்டுக்குள்ள எக்கச்சக்கமான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்துட்டு கொட்டி கிடந்திருக்கு. அந்த எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லயுமே ஜன்னல் சம்பந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவர் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு தெரியுது. அதுவும் போக பான்கேவுடைய கம்ப்யூட்டர் ஹிஸ்டரி போலீஸ் ஆபீசர் சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. இப்படி பண்ணி பார்த்ததுல இவர் ரீசெண்டா ஜன்னலுடைய கேஸ்ல என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற எல்லா நியூஸுமே இவர் ஃபாலோ பண்ணிருக்காரு. எதனால இந்த பொண்ணு கேஸ்ல இவர் இவ்வளவு ஆர்வமா இருக்கணும்? இதுதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் பான்கேவை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல பான்கே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜன்னல் காணாம போயிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் அந்த சமயமே கேள்விப்பட்டேன். அப்ப நான் அந்த நியூஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப திருப்பி ரீஓபன் ஆகிறதுனால இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. அதனாலதான் இந்த கேஸ்ல நான் இவ்வளவு ஆர்வமா இருந்தேன். மத்தபடி எனக்கும் இந்த கேஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுவும் போக அந்த சம்பவம் நடந்த அந்த நாள்ல நானும் என்னோட ஒய்ஃப் என்னோட வீட்டுல தான் இருந்தோம். ஏன்னா அடுத்த நாள் நாங்க 2 பேருமே கலிபோர்னியால இருக்கக்கூடிய பிக் பியர் லேக்குக்கு போனோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருந்தோம். அங்க எங்களுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க. அதே மாதிரி
பிளான் பண்ண மாதிரி நாங்க டிசம்பர் 21 அங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க அங்க போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்பி வர்றப்பதான் எங்களுக்கு ஜன்னல் காணாம போயிட்டாங்க அப்படின்ற விஷயமே தெரியும். வேற எதுவுமே எனக்கு தெரியாது, சொல்ல போனா அந்த சமயம் நாங்க ஊர்லயே இல்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த சமயம் நீங்க ஊர்ல இல்ல அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேன்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சில டிக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட கொடுக்கறாரு. இத பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஷாக். 35 வருஷத்துக்கு முன்னாடி இவர் போனதை எவிடன்ஸா எதனால இவர் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. சொல்ல போனா இவர் காட்டின அந்த டிக்கெட்னால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சந்தேகம் குறையல, இன்னும் சந்தேகம் அதிகமாயிருக்கு. இருந்தாலும் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த டிக்கெட்ஸ் எல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல இது எல்லாமே ஃபேக்னு புரியுது. இப்படி இருக்கிறப்ப ஒரு பக்கம் பேன்கே வந்துட்டு மீடியாவுல பேட்டி கொடுக்கறாரு. இந்த பேட்டியை நிறைய பேர் வந்துட்டு பாக்குறாங்க. So it's resolved. So it's over with. So that family has the same closure that I have. இந்த பேட்டியை பார்த்த பாடி லாங்குவேஜ்லாம் ஸ்டடி பண்ணக்கூடிய நபர்கள் வந்துட்டு பேன்கே ஜன்னலை பத்தி பேசும்போது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு, அநேகமா அவர் ஒரு விதமான கில்ட்டில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது, கண்டிப்பா இவர் இந்த கொலையை பண்ணிட்டு அதுக்காக ஃபீல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ் பேன்கே உடைய முன்னாள் மனைவியை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிச்சப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க டிசம்பர் 21 ஊருக்கு போல, டிசம்பர் 22 தான் ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பிளான் பண்ணிலாம் நாங்க ஒன்னும் போக கிடையாது. டிசம்பர் 21 நாங்க வீட்டுல இருந்த அந்த சமயத்துல நாங்க பாசமா வளர்த்தன 2 நாயுமே வந்துட்டு திடீர்னு செத்து போச்சு. பேன்கே தான் அந்த 2 நாயும் எடுத்து பின்னாடி வச்சு புதைச்சாரு. அதுக்கப்புறமா இவரு திடீர்னு அன்னைக்கு என்கிட்ட வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி திடீர்னு பிளான் பண்ணி தான் நாங்க போனோமே தவிர இந்த ஊருக்கு போற ட்ரிப்பை நாங்க பிளான் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் போக பேன்கே வந்துட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருந்த அந்த சமயம் கூட ஜன்னலை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் ரேடியோல கேட்டுட்டே போயிருந்திருக்காரு. அப்புறம் அவரு அவங்களோட ரிலேட்டிவ் வீட்டுல இருந்த அந்த சமயமும் எந்நேரம் பார்த்தாலும் நியூஸ் சேனல்ல ஜன்னலை பத்தின நியூஸஸ் மட்டும் தான் கேட்டுட்டே இருந்திருக்காரு. பேன்கே எதுக்காக நாங்க 21ஆம் தேதி அங்க போனோம் அப்படின்னு போய் சொல்லணும், அதுவும் பிளான் பண்ணி தான் நாங்க அங்க போனோம் அப்படின்னு போய் சொல்லணும். இன்னொன்னு, ஜன்னல் காணாம போனதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு, அவங்களோட ஃபேமிலி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு. ஆனா வழக்கமா ஜன்னலோட ஃபேமிலி ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடிய அந்த சர்ச்சில் வந்து பாத்தீங்கன்னா இவர் பாஸ்டரா இருந்திருக்காரு. கட்டாயம் அவருக்கு வந்துட்டு போனவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் சுத்தி இருந்தவங்க இந்த சர்ச்சுக்கு தான் வந்துட்டு போவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா எதுக்காக இவர் இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கணும்? இதோட ஹைலைட்டா ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008ல பேன்கேவோட பையன் வந்துட்டு இறந்து போயிருக்காரு. இந்த இறுதி சடங்குல பேன்கே வந்துட்டு பயங்கரமா அழுதுருக்காரு, கத்தி இருக்காரு. ஜன்னலுக்காக தான் கடவுள் என்னோட பையனை கொன்னுட்டாரு அப்படின்ற மாதிரி இவர் கத்தி அழுதுருக்காரு. இந்த விஷயத்த அப்பயே ஒருத்தர் நோட் பண்ணிருக்காரு. இவர் எதனால இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்ப அவருக்கு புரியவே இல்லை. மறுபடியும் இந்த கேஸ் ரியோபன் ஆகி இவர் மேல போலீஸ்க்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறப்பதான் அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இதை ரீகால் பண்ண இவர் வந்துட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த எல்லா எவிடன்ஸும் வச்சு இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்ல இவருக்கு இவர் தான் இந்த தப்பை பண்ணாரு அப்படின்னு சொல்லி நீதிபதி தண்டனை தராங்க. 1984ல நடந்த இந்த கொலைக்கு 35 வருஷம் கழிச்சு 2020ல தான் வந்துட்டு தண்டனையே கிடைக்குது. ஆனா கோர்ட்லயும் பேன்கே நான் இந்த கொலையை பண்ணல, வேணும்னே என்ன இந்த கொலையில சேர்த்து விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா யாருமே பேன்கேவை நம்பல. இந்த பேன்கே வந்துட்டு பரோல்ல வெளில வரணும் அப்படின்னு சொன்னா $5 மில்லியன் வந்துட்டு கோர்ட்டுக்கு பே பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் அந்த ஸ்டேட்டை விட்டு இவர் வெளியில எங்கேயும் போக கூடாது, இவரோட பாஸ்போர்ட் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பல கண்டிஷனை போட்டு தான் அவருக்கு பரோலே தராங்க. இந்த கேஸ் பாக்குறதுக்கு சால்வ் ஆன மாதிரி இருந்தாலும் இன்னும் இந்த கேஸ் வந்துட்டு முடியல. இந்த கேஸ் போய்கிட்டே தான் இருக்கு. டிசம்பர் 20, 1984 அன்னைக்கு நைட்டு 8:30 மணிலிருந்து 9:30 மணி வரைக்கும் அந்த 1 மணி நேரம் என்னாச்சு அப்படிங்கிறது ஜன்னலுக்கும் அந்த கொலையை பண்ண பேன்கேவுக்கும் மட்டும்தான் தெரியும். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குறது இந்த கேஸ். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம்.